வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ளே லக்கி வீல் ஈவெண்ட் வந்து ரிட்டன் ஆகிருக்குது. நம்ம சேனலில் ஈவெண்ட்டை பற்றி வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உடம்பும் சரியில்லை. அதனால் நம்மளால் ரெகுலராக வீடியோஸ் போட முடியல. இன்னும் கொஞ்சம் கோல்டாக தான் இருக்குது. இருந்தாலும் இனிமேல் வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரெகுலராக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து இந்த லக்கி வீல் ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் நமக்கு அப்புறம் வந்து பரேட் அமௌண்ட்டை வச்சு வந்து ஃபேடட் வீல் ஈவெண்ட், இந்த 2 ஈவெண்ட்டையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's go get this son of a bitch. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து லக்கி வீல் ஈவெண்ட்டில் என்னென்ன பண்டில்ஸ் எல்லாம் வந்திருக்குதுன்னு பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்க்க போகிறது 9th anniversary பேஸ் பண்ணி வந்திருக்கு இந்த பண்டில். இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரோட் சைடில் செவுத்துலலாம் பெயிண்ட் அடிச்சு சுற்றுவாங்களே அவங்கள மாதிரியே ஒரு பண்டில். அடுத்த வந்து தான் நம்ம பார்க்க போகிறது பிரேசிலோட ஜெர்சி. ஃபுட்பால் ஜெர்சி ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் மறுபடியும் 2 ஜெர்சி வந்து கொண்டு வந்திருக்கான். நம்ம இதை ஃபஸ்ட் வந்து பார்த்தது ஹோம் ஜெர்சி, பிரேசிலோட இதை வந்து அவே ஜெர்சி. 2 ஜெர்சியுமே ஒர்த்து தான். இந்த 2 ஜெர்சியும் நம்ம வந்து எடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எமௌண்ட்டு, அது வந்து டவுன்லோடு வேறு பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தது நமக்கு எப்பவும் போல் யூனிவர்சல் எமௌண்ட் டோக்கனு. அடுத்தது வந்து என்ன பார்த்தோம்னா எமௌண்ட் டவுன்லோட் ஆகிடுச்சா இல்லையா, எமௌண்ட் இன்னும் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஏங்க இது வந்து இந்த எமௌண்ட் வந்துச்சல இப்போது அந்த பரேட் எமௌண்ட்டு, அதுலேருந்து ஒரு இதை பிட்டு காப்பி அடித்து மறுபடியும் ரிட்டர்ன் ஒரு எமௌண்ட்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இந்த காற்றடிச்சு பலூன் அடித்து பூயான எமௌண்ட் வருமல்ல, அந்த எமௌண்ட் வந்து பார்க்குறோம். அடுத்தது இந்த இன்ஃபினிட்டி லூப், இது வந்து 8th anniversary வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த எமௌண்ட்டு. இது ஃபேடட் வீலில் வந்த எமௌண்ட்டு தான். இந்த எமௌண்ட்டு கொஞ்சம் ஒர்த்தான எமௌண்ட்டாக இருக்கும். அடுத்தது க்ளோவால் நல்லா தான் இருக்குது. க்ளோவால் இல்லாதவங்களாம் இதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேறு என்ன, இதில் வந்து இந்த பழைய 7th anniversary 8th anniversary வந்த பேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகிருக்குதுங்க. இது வந்து 8th anniversary, இது ஃபஸ்ட்டு பார்த்தது 7th anniversary, இதுவும் 8th anniversary இது. அப்புறம் இப்போ 9th anniversary இது வந்து ஃபீமேல் பண்டில் 9th anniversary. அடுத்தது வேறு என்ன இருக்குது, இந்த எமௌண்ட்டையும் எங்கேயோ பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஆல்ரெடி இருந்த எமௌண்ட் தான், மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிருக்குது. வேறு என்ன, இந்த தம்ஸ் அப் அமௌண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். அடுத்தது 8th anniversary க்ளோவால் ரிட்டர்ன் ஆகிருக்கு. அது 7th anniversary நேடு, அது போக மறுபடியும் 7th anniversary பேனு எல்லாம் பழைய 7th anniversary 8th anniversary ஐட்டம்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் ஆகிருக்குது. அது போக எக்ஸ்ட்ரா 2 பண்டில் கொடுத்துருக்கான். இந்த பண்டில் ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் நல்லா இருக்குது. அடுத்தது அதே இதோட ஃபீமேல் பண்டில், அதனால் டவுன்லோட் பண்ணல. இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஈவெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லக் வருதுன்னு பார்த்துடலாம். ஸ்பின் பண்ணி எத்தனை 9 டைமில் நில்லு 70% தானே. 70%க்கு இதில் என்ன வாங்கலாம், நமக்கு வந்து எப்போ போல் வேறு என்ன, யூனிவர்சல் எவோ டோக்கன் கிரேட், இதை வந்து ஒரு 5 நம்பர் வாங்கி போட்டுடலாம். அடுத்தது நமக்கு இப்போ மறுபடியும் எவ்வளோ லக்கு கொடுக்குறான்னு பார்த்துடலாமா. இப்போவே 9 டைமில் நின்று இருப்பா. 9 டைமண்ட் 9 75%. 75%க்கு இதில் எதுவும் ஒர்த் இல்லையே. பண்டில் 300 டைமண்ட்க்கு ஓகே தான். என்னது இதில் ஃப்ரீயாக இது பண்ணாலும் ஒன்றும் கிடைக்கல. இதுலேயே எதுவும் ஒர்த் இல்லை. அந்த அமௌண்ட்டு வேஸ்ட்டு. ஏன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி பரேட் அமௌண்ட் இருக்குது, அதனால் அது தேவையில்லை. இன்னொரு 9 டைமண்ட் போட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், ஏதாவது ஒன்று உருப்படியாக வருதான்ட்டு. 9 டைமில் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு யூனிவர்சல் ரிங் வவுச்சர் இது ஒரு 5 வாங்கி வச்சுருக்கோம். இப்போவே 9 டைமண்டில் ஏதோ 99 டைமண்ட்லேயே நிற்குமா. 9 டைமண்ட் நின்றுருப்பா 99 டைமண்டில் நின்றுருச்சுங்க. 99 டைமண்டுக்கு ஜெர்சி ஓகே தான். ஆனால் நம்மள்ட்ட டைமண்ட் இல்லையே, 4 டைமண்ட் தான் இருக்குது. நமக்கு மந்த்லி வீக்லியோ 2 நாள் ஓடுது. இதில் இது பண்ணோம்னா 89 ஆச்சா. சரி, நாளைக்கு வந்து நான் இந்த ஜெர்சி வந்து எடுத்துருவேன். நீங்களும் இந்த ஜெர்சி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரேரான ஜெர்சிக்கு தான், மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதெல்லாம் வாய்ப்பு கம்மி தான். அடுத்த ஃபுட்பால் ஈவெண்ட்டில் தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த பிரேசில் ஜெர்சி வந்து எடுத்து வைக்கிறோம். இதான் நம்ம பார்க்க போகிறது 9th anniversary பேஸ் பண்ணி வந்த பரேட் பண்ணுற மாதிரி இருக்க குரூப் அமௌண்ட்டு. இது வந்து ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் வந்துச்சு. நான் இதை வந்து ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். வீடியோ போடலான்னு பார்க்கும்போது தான் நமக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போய் வேலையெல்லாம் இருந்தனால கொஞ்சம் நாள் பண்ண முடியல. இருந்தாலும் இது வந்து இந்த ஈவெண்ட்டையே நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அது எப்படி கம்ப்ளீட் பண்ணணுன்னு இதில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 2ஐயும் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்புறம் இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. ஆனால் அந்த ட்ரிக்கு வந்து எனக்கு இது வரைக்குமே ஒர்க் ஆகலை. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் அது வந்து சொன்னார், ஆனால் அவருக்கு ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் நான் இந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட்ஸு நான் எப்போ ஸ்பின் பண்ணாலும் ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் இந்த செகண்ட் ப்ரைஸ் இருக்குமில்ல, அது வந்து எனக்கு 9 டைமண்ட் இல்லைன்னா 19 டைமில் கன்ஃபார்ம் விழுந்துடும். ஆனால் மெயின் இது வந்து
மெயின் ப்ரைஸ் வந்து எனக்கு வந்து இது வரைக்கும் உழுகாது. இப்போ 9 டைமண்டில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே செகண்ட் ப்ரைஸ் விழுந்துருச்சா, இப்போ 19 டைமண்டில் ஸ்பின் பண்ணுவோம். இதில் என்ன கொடுக்குறான்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நமக்கு வந்து வெப்பன் கிரேட் கொடுத்துறான். இதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இது அடுத்தது வந்து நம்ம வந்து 39 டைமண்டில் நம்ம வந்து இப்போ ஸ்பின் பண்ணி பார்ப்போம். இதுலேயே எதாவது கொடுத்துருவானான்ட்டு. 39 டைமண்ட்லேயும் நமக்கு கொடுக்கல. நமக்கு வந்து பேக் பேக் கொடுத்தான், அது ஆல்ரெடி நம்மள்ட்ட இருக்குது. அதனால் 5 எஃப்எஃப் டோக்கனு, 5 எஃப்எஃப் டோக்கனுக்கு 39 டைமண்ட் கொடுத்தேன். நானாக தான் இருப்பேன். அடுத்தது 69 டைமனுக்கு ஒன்றும் கிடைக்கல, லோட் அவுட் தான் கொடுக்குறான். நமக்கு இதில் வச்சு செஞ்சுட்டேன் இந்த ஈவெண்ட்டில். ஏன்னா ஆல்ரெடி நான் ஸ்பின் பண்ணிட்டேன், எனக்கு என்னென்னு தெரியும். நீங்களே பாருங்கள், ஒன்றுமே இதில் கொடுக்க மாட்டான். வெப்பன் கிரேட்டே தான் மறுபடியும் கொடுத்தானா. அடுத்தது 149 டைமனுக்கு லோட் அவுட். வேறு இதில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ கடைசி இப்போ ஒரு 199 டைமண்ட் பண்ணால் 2 டைமண்ட் பத்தல. அதனால் அடுத்த நாள் நான் வெயிட் பண்ணி ஒரு 50 இது மந்த்லி கிளைம் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பின் பண்ணேன். இப்போ 199 டைமண்ட்லேஸ் கொடுத்துருவான்னு பார்த்தா யூனிவர்சல் ரிங் வவுச்சர் 20 டைமண்டுக்கு பெருமானதை நான் 199 டைமண்டுக்கு கொடுத்து வாங்கியிருக்கேன். கடைசியாக மறுபடியும் வெயிட் பண்ணி 500 டைமண்ட் சேர்த்து வச்சு கடைசி ஸ்பின்னை வந்து போட்டு ஒரு வழியாக இந்த பரேட் அமௌண்ட்டை வந்து நம்ம எடுத்தாச்சு. இது வந்து நான் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டேனே, சரி இந்த ஸ்பெண்ட் பண்ணதுக்கே சரி அமௌண்ட்டை எடுத்துக்கலாம், இல்லைன்னா அத்தனை டைமண்டு வேஸ்ட்டாக போயிடுறாங்க. ஒரே காரணத்துக்காக தான் இதை எடுத்தேன். இல்லைன்னா நான் எடுத்துருக்கவே மாட்டேன். உங்களுக்கு வந்து உங்களுக்கு இந்த பரேட் அமௌண்ட் வந்து எத்தனை டைமண்டில் கிடச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் எல்லாத்தையும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.